கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. பாட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்திய பெண்களை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னது செய்தி? பாட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்திய பெண்கள். உங்களில் தெரிந்த ஒரு சிலரை சொல்லுங்களேன். வெரி குட். மீரியாமோட முடிஞ்சா? பாட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள். தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் முதலாவது நம்ம அந்த வசனத்தை எடுப்போம். 22வது அதிகாரம் 3வது வார்த்தை. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். துதிக்கும் போது நமக்குள்ளே பரிசுத்த தேவன் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எங்கே போய் துதிச்சாங்க? சிறைச்சாலைக்குள்ளே துதிச்சாங்க. அங்கே ஜெயத்தை பெற்றாங்க. அப்படிதானே நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று என்ன செய்தாங்க? துதிச்சாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. எரிகோ கோட்டை தரைமட்டமாகுது. எந்த சூழ்நிலையில நீங்கள் துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. துதிக்கிற ஒரு மனுஷன் என்னைக்குமே இளமையாகத்தான் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா துதிங்களேன், மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. துதிக்கிற ஒரு மனுஷன் என்னைக்கு எப்படி இருப்பான்? இளமையாக இருப்பான். போன கன்வென்ஷன் கூட்டத்திற்குள்ள பாஸ்டர் சுரேஷ் பாபு பாஸ்டர் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. ஹல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதற்கும் மற்றபடி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறதற்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டா இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க. நம்ம எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறவளாக இருந்தால் என்ன செய்யும்? சீக்கிரமாக என்ன செய்யும்? அழுகி போகும் இல்லையா? ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவ பிரசன்னத்துக்குள்ளே தேவ மகிமைக்குள்ளே இருக்குமானா ஒரு நாள் அது வாடாது. மண்ணை காலையில் பொழிஞ்சிட்டே இருந்து அது பொறுக்க போகும்போது வெயில் ஏறும்போது என்ன செய்யுது? அது பூஷணம் பூத்து போகுது. அதே மண்ணா தான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்தபோது அங்கே பூஷணம் இல்லை, பூச்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்க இருக்க உங்கள் வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல துதிங்க ஆண்டவரை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னுமே ஒரு ஆள் கோவப்படுவாங்கன்னா ஒரு ஆள் எப்பவுமே என்ன செய்வாங்க? கோபம் எரிஞ்சு விழுகிற அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குமானா நம்முடைய கழுத்துக்கு மேலே இருக்கிற 51 தசைகள் என்ன செய்யுமா? ஒர்க் ஆகிட்டே இருக்குமா? இப்படி செயல்பட்டுட்டே இருக்குமா? அப்படி செயல்பட என்ன செய்யும்? கோபம் கொப்பளிச்சிட்டே வரும். அப்படியே நம்ம கோவப்பட்டு நம்முடைய சரீரம் பலகீனப்பட்டு போகும். நம்முடைய சரீரம் சீக்கிரமாக முதிர்மை அடைந்துடும். சீக்கிரமாக நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு உறுப்பும் செயலிழக்க ஆரம்பிக்குமா? ஆனால் அதே சரீரத்தில் பிரைஸ் தி லார்ட் சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது வெறும் 16 தசைகள் தான் தேவைப்படுமா? அப்போ என்ன செய்யும்? துதிக்கும் போது என்ன செய்யும்? அது நல்ல செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பார்த்தீங்களா? ஆலையில் ஒரு கோவப்படும் போது எத்தனை தசைகள் தேவைப்படுது? 51 தசைகள் தேவைப்படுது. ஆனால் நம்ம பிரைஸ்லாம் சொல்லும்போது வெறும் 16 தசைகள் தான் தேவைப்படுது. நம்ம நல்லா இருப்போம். அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜுவல்ஸ் போடாமல் இருக்கிறவங்களும் கர்த்தரை துதிக்கிறவங்களே முகத்தை பார்த்தாலே தெரியும். அவங்க என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரி, அவங்க ஒரு நல்ல பியூட்டி பார்லர் போகிற மாதிரி அழகாகவே இருப்பாங்க. பார்த்தாலே அழகாகவே இருப்பாங்க. ஒரு 200 ரூபாய் சேலை கட்டினா கூட அவங்க அழகாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க துதிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் எப்போவுமே துதிச்சிட்டே இருப்போம்னா நம்ம வாழ்க்கையே மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாடல் எழுதுகிறவளாக துதிக்கிறவளாக காணப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி நல்ல சண்டை போட்டுவாங்களாம். நல்ல சூப்பராக சண்டை போட்டு அந்த மனைவியை குறித்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த கணவன் மனைவியுடைய சண்டையை கேட்டோன்னே கதவை பூட்டுனாருன்னா அவர் உண்மையான ஒரு மனுஷனா. ஹல்லேலூயா. அதே கணவன் மனைவி கத்துன்னு கத்தும்போது அவர் என்ன செய்வாருன்னா, வானொலி அல்லது தொலைக்காட்சி என்ன செய்கிறாரு? ஆன் பண்ணி சத்தத்தை உயர்த்தி வச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பெரிய மனுஷனா. ஹல்லேலூயா. அதே மனைவி சத்தம் போட்டு கூப்பிடும்போது இந்த கணவன் சட்டையை மாட்டிட்டு வெளியே போனான்னா அவன் ஒரு ஞானியான்.
ஹalleluya. அதே கணவன் மனைவி நல்ல சத்தமிட்டு கூப்பிடும்போது செல்லம்மா கூப்பிட்டு டார்லிங் வா, நீ என் கூட வா, செல்லமே வான்னு சொல்லி கையோட அழைச்சி வெளியே கொண்டு போனாரானா அவன் ஒரு விஞ்ஞானியா. ஹalleluya. பார்த்தீங்களா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. கோபம் வருதா, நமக்கு சண்டை வருதா, நம்ம பார்வையில் எப்படியெல்லாம் இருக்கிறோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே ஊழியம் சுமக்கிற ஊழியம் தான், ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் துதிக்கிற ஊழியம். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்னது? துதிக்கிற ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் தான் சுமந்து சுமந்து எங்கே போனாலும் என்ன செய்யணும்? உடன்படிக்கை பற்றியே சுமந்துட்டே போகணும். ஆசாரியருடைய வேலையே சுமக்கிற வேலை தான். இன்னைக்கு ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு கத்து தந்திருக்கிற ஊழியம் என்பது அது துதிக்கிற ஊழியம். ஹalleluya. பாட்டினாலே கர்த்தரை மைமைப்படுத்தின பெண்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ஒன்று, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஹalleluya. அதற்கு முதல் உதாரணம் லேயாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 33வது வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 33வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அடுத்து, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹalleluya. கர்த்தரை துதித்த முதல் பெண்மணி லேயா. ஹalleluya. அவ பிள்ளை பெறும்போதெல்லாம் கர்த்தரை துதிச்சிட்டே இருப்பான். எத்தனை பேர் சந்தோஷப்படுறங்க? இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நான் இந்த பிள்ளையை பெற்றதற்காக துக்கத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். அப்படிதான் நம்ம பலரும் சொல்லுவோம். நம்ம வேதனையும் சரித்திரத்தை சொல்லுவோம். இந்த பிள்ளை சிஷர்னா பிறந்ததுனால என்னது துக்கமாக இருந்தது, இந்த பிள்ளை பிறந்தவர் தான் என்னது வீட்டிலையே தாரித்திரியமாக போச்சு, அப்படியெல்லாம் சொல்கிறோம். இல்லை, இந்த மகள் என்ன செய்தா? லேயாள் ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தாள். ஹalleluya சொல்லுங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தாள். அவள் சொல்ற ஒரு பிள்ளைக்கு அப்படியே பேர போடுறா, பாட்டு பாடுற மாதிரி, நான் கர்த்தரையே துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேர் போட்டான். யூதா என்றால் துதி என்று தான் அர்த்தம். துதிக்கிற ஒரு கூட்டம். அற்பமாய் எண்ணப்பட்டா. எதுக்காக அற்பமாய் எண்ணப்பட்டா? அவ வாழ்க்கையில சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனம், அவருடைய சரீரத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு கூச்ச பார்வை இருந்தது, கூசி போகிற பார்வை. யாருமே அங்கீகரிக்கல. என் யாக்கோபே அவளை நேசிக்கல, சொந்த தகப்பனே அவளை நேசிக்கல. அந்த அளவுக்கு அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். சகோதரர்கள் நடுவில் சகோதரியே நேசிக்கல, ஏன்னா அவன் அழகா இருந்தா, இவ அற்பமா எண்ணப்பட்டா. ஆனால் இவளுக்குள்ளே ஒரே ஒரு சிந்தை இருந்தது, யூதா துதிக்கிறவளா இருந்தாள். ஹalleluya. அதே 30வது அதிகாரம் 8வது வார்த்தையிலே படிக்கிறோம், போராடி மேற்கொண்டாள் என்று ராகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ராகேல் போராடி மேற்கொண்டாள், லேயாளோ துதித்து மேற்கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான். சகோதரிகள் 2 பேர், ஒரு ஆள் போராடி மேற்கொள்ள ஆரம்பிக்குது, இன்னொரு ஆள் துதித்து மேற்கொள்ள ஆரம்பிக்குது. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை முன்னால வைக்கிறாரு. நான் எப்பவுமே போராடினா என்னது? வாய் சண்டை போடுவேன். அவ சொல்றா, எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டா நான் என்ன செய்யறேன்? சாகுறேன், செத்தே போகிறேன். இதெல்லாம் புருஷனோட போராடுறா. அவள் மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி லேயாளை பார்த்து சொல்றா, என்னுடைய போராட்டத்தினால உன்னை மேற்கொண்டேன். ஆனா இங்க லேயாள் ஒண்ணுமே செய்யல, அங்கீகரிக்கப்படல, அற்பமா எண்ணப்பட்டா, யாருமே அங்கீகரிக்கல. ஆனால் இவளுக்கு ஒண்ணே தெரியும், துதிக்கிறவளா இருந்தா. ஹalleluya. துதித்தால் வெற்றி நிச்சயம். அதனால தான் அவள் சந்ததியில ஒரு யூதா பிறந்தான். அந்த யூதா கோத்திரத்து சிங்கமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதித்தார். ஹalleluya. இரட்சகர் உதித்தார். ஹalleluya. உலகத்தின் இரட்சகர் உதித்தார். பாவிகளை இரட்சிக்கிறவர் உதித்தார். நமக்கு நித்திய ஜீவனை தரக்கூடியவர் உதித்தார். காரணம், யூதா கோத்திரத்து சிங்கம் தோன்றுவதற்கு காரணமாய் அமைந்தது லேயாளுடைய துதியே.
ஹalleluya. துதிக்கிற சந்ததிகள் உயரும். அது அற்பமா எண்ணப்பட்டா அங்கீகரிக்கப்படவே இல்லை. ஆனால் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தபோது, சோத்தரித்து கொண்டே இருந்தபோது அவருடைய சந்ததியை கர்த்தர் தேசத்திலே உயர்த்தினார். யாருக்கும் கொடுக்காத நித்திய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார். தேவ ஜனங்களே, கர்த்தர் பேசுகிறார், நீ துதிச்சிட்டே இருப்பேனா உங்க சந்ததி உயரும், உங்க சந்ததி அறியப்படும். உங்க சந்ததி சாதாரண சந்ததி அல்ல, சிங்க குட்டிகளாக வெளிப்பட்டு வரும். நம்முடைய ராஜாதி ராஜா, சிங்க ராஜா, அவருடைய குட்டிகளாக நம்ம வெளிப்பட்டு வருவோம். துதிக்க ஆயத்தமா? துதி செய்ய நீங்க எல்லாம் ஆயத்தமா? எந்த சூழ்நிலையும் துதிங்க, எப்போ வேணாலும் துதிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. இரவில் துதிக்கணும், ராத்திரியும் துதிக்கணும், பகல்ல துதிக்கணும், போகும்போது துதிக்கணும். எல்லாவற்றிற்காகவும் சோத்திரம் செலுத்துங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே துதிச்சிட்டே இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்த பதில் என்ன கொடுக்க, அடுத்த பதில் என்ன கொடுக்க போராட்டமாக இருக்கும். அடுத்த பதில் என்ன கொடுக்க, ஒரு ஃபோனில் ஒரு கால் வந்து நான் அடுத்த பதில் என்ன கொடுக்க, இதுதான் யோசிப்போம். அடுத்த பதில் நம்ம ஒன்றும் செய்யண்டா, உனக்கு பிரதி உபகாரம் வேணுமானா நீ கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் செய்த நன்மைக்கு சரி தீமைக்கு சரி. யோபு சொல்ல, கர்த்தர் தந்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தா ஸ்தோத்திரம், அவருக்கே நன்றி செலுத்திட்டே இருந்தான். நடந்ததெல்லாம் தெரியும். ஆண்டவர் ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யோபுடைய மனைவி தூஷிக்கிறவளா இருந்தான், ஆனால் யோபுவோ கர்த்தரை துதிக்கிறவனா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு லேபல் இருக்கணும், துதித்தால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. போன வாரம் கூட சொன்னேன், துதிக்கிற தாவீதை ஆண்டவர் காட்டிலிருந்து அரசாங்கத்தில் கொண்டு வந்து மேன்மைப்படுத்தினான், ராஜாக்களோடு உட்கார பண்ணினான். அவன் துதிச்சிட்டே இருந்தான். அவன் ஏதாவது செய்தானா? இல்லை. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிவேன். சங்கீதம் ஒரு பெரிய ஒரு 150 சங்கீதமே தாவீதினால் எழுதப்பட்டு இருக்கிறது, பாடி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது ஆண்கள் பாடுறது, இப்போ நான் பெண்கள் பாடினதை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஆனாலும் தாவீதுடைய உயர்வுக்கு காரணம் அவன் சங்கீதங்களினால் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொரு வேதனைகளும் சங்கீதமாய் மாறட்டும், உங்கள் ஒவ்வொரு உயர்வும் சங்கீதங்களாய் மாறட்டும், உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சங்கீதமாய் மாறட்டும். அப்படி சங்கீதங்களினால் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினால் கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவன் சங்கீதம் வாசிக்க போது நமக்கு தெரியும், பிசாசு என்ன செய்து ஓடிச்சு. சவுலுக்குள்ளே இருந்த அசுத்தாவி தாவீது வாசிக்க அவன் சொல்றான், இங்கே சவுல் அலக்களிக்கப்படுகிறான் பிசாசினால. ராஜாங்கத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் இருந்திருக்கலாம் இல்லையா, பிசாசுக்காக மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கலாம், பிசாசுக்காக தாயித்து நூல்கள் கட்டுகிறவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது அதெல்லாம் செய்யலை. கர்த்தர் அபிஷேகத்தோடு பாடி கொண்டிருந்தான். அங்கே ஒரு வார்த்தை கொட்டாரத்துக்குள்ள வருகிறது, அரண்மனைக்குள்ள வருகிறது, இங்கே ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிக்கிறதில் தேறினவன், அவனை அழைத்து கொண்டு வந்தால் உனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி விலகி போகும். ஹல்லேலூயா. காட்டுக்குள்ள கிடந்து வாசிச்சிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க செய்தி வருது? அரண்மனைக்குள்ள செய்தி வருது, இங்கே ஒருவன் வாசிக்கிறதில் திறமையுள்ளவன். நீங்க துதிச்சிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி வரும், இந்த பிள்ளையை அழைத்து நம்ம ஜெபம் பண்ணினால் இல்லை துதிச்சால் வெற்றி உண்டாகும் என்ற ஒரு செய்தி அரண்மனைக்கு போனது. இப்போ தாவீது இல்லாம சவுலுக்கு தூக்கம் வராது. ஹல்லேலூயா. சவுலுக்கு தூக்கம் வரணும்னா, எதிராளிக்கு தூக்கம் வரணும்னா தாவீது பாடணும். ஹல்லேலூயா. தாவீது பாடினானா எதிராளிக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். பிசாசுக்கே தூக்கம் வரணும்னா என்ன செய்யணும்? நல்ல பாட்டு பாடணும். ஹல்லேலூயா. பிசாசை நீங்க தூங்க வைக்கணும்னா நல்ல பாட்டு பாடுங்க. இதுதான் ஒரு எளிய மருத்துவம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி பாடும்போது அற்புதம் நடக்கும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். எங்களுடைய 2வது பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3 மாதம், அப்போ கை குழந்தையா இருக்கும்போது ஒரே அழுகை, 3 நாள் விடாமல் அழுகை, பயங்கர சத்தத்தோடு அழுகை. என்ன செய்யணும் தெரியலை, எங்கே கொண்டு போகன்னு தெரியலை, ஒன்றுமே செய்யலை.
அன்னைக்கு அவ படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறேன். ஒரு பெரிய சர்ப்பம் அப்படியே படுத்து கிடக்கிறது. இந்த சர்ப்பத்தின் கட்டுகள்னால தான் பிள்ளை அழுதுட்டு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஒரு பாட்டல், துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணமாளனே. யாருக்கும் பாட்டு தெரியாது போல இருக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணமாளனே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவா. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. இந்த பாட்டை ரிப்பீட் பண்ணி 3 தரம் பாடி ஆரம்பிச்ச போது அந்த அழுகை நின்னது. நல்ல தூக்கம் வந்து எந்த மாத்திரை இல்லாம கர்த்தர் அன்றைக்கு ஒரு விடுதலை தந்தார். அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். தேவ பிள்ளைகளை, எந்த பிரச்சனை கடுமையாக வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க பாட ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். சாத்தாண்டே கோட்டைகள் ஓடும், பிசாசுகள் ஓடும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அது முக்கியமா நம்ம பாடி துதிக்கும் போது உண்டாகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிரச்சனை மாறும், போராட்டங்கள் மாறும், அது விலகி போகும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், சவுல் ஈட்டி எடுத்து எறிகிறான். ஆனா தாவீது கிண்ணறத்தோடு பாடி கொண்டிருந்த போது அந்த ஈட்டி வந்த பக்கத்துல தான் தாவீது உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் சற்று அவன் விலகின போது அந்த ஈட்டி அவனை விட்டு சற்று விலகி போனது. ஹல்லேலூயா. பாடி கொண்டிருக்கும் போது பிரச்சனை நமக்கு நேரா வரும், அது விலகி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, சத்துருக்கள் அழியணும்னா நம்ம பாடி துதிக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது, அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நம்ம பாடி துதிக்கணும். ரெண்டாவது, சத்துருக்கள் அழியன்னா நம்ம பாடி துதிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி யாத்திராகமம் 15வது அதிகாரம் 20வது வார்த்தையில அங்கே ஒரு சகோதரி பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஹல்லேலூயா. இங்கே மிரியாம் பாடுகிறார். சத்துருக்கள் அழியணும்னா நம்ம பாடிதான் ஆகணும். சத்துருக்கள் அழிந்தாச்சு பின்தொடருவான். அவன் சொல்கிறான் பாருங்க, அதே 15வது அதிகாரம் 8வது வார்த்தையில சாத்தான் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 8-9வது வசனம். 15:9. தொடருவே, பிடிப்பே, கொள்ளையாடி பங்கிடுவே, என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பகைஞன் என்ன சொன்னான்? சவால் விடுறான். என்ன சொல்றான் பாருங்க, தொடருவே, பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், என் ஆசை அவனிடத்துல திருப்தி ஆகும். அடுத்து சொல்ல, என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும். என்ன சவால்னு பாருங்க. அந்த வார்த்தையின் ஆழத்தை பார்த்தீங்களா? சாத்தவங்களை பற்றி சொல்றானா? தொடருவேன் சொல்றானா? பிடிப்பேன் சொல்றானா? கொள்ளையாடுவேன் சொல்றானா? பிடுங்குவேன் சொல்றானா? என் ஆசை அவன்ல தீப்பேன் சொல்றானா? என் கை அவனை சங்கரிக்கும் சொல்றாங்க. பட்டயத்தை ஏந்திரேன்னு சொல்றாங்களா? பயப்படாதீங்க தெய்வ பிள்ளைகளே. மிரியாம் கர்த்தரை பாடினது போல நீங்கள் பாட ஆரம்பிங்க. மிரியாமுக்கு பின்னாக ஒரு கூட்டம் பெண்களும் இணைந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாடுறாங்க? குதிரையும் குதிரை வீரனையும் சங்கரித்தவனை பாட. ஆண்டவர் குதிரையை வச்சுட்டு குதிரை வீரனை மட்டும் வச்சு குதிரையை அழிச்சிட்டு
குதிரை வீரனை மட்டும் வச்சிருந்தான்னா குதிரை வீரன் ஒரு குதிரையை சம்பாதிக்க கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் குதிரை வீரனை மட்டும், அப்படின்னா குதிரை வீரனை மட்டும் வச்சுட்டு குதிரையை சங்கரித்தாலும், குதிரையை மட்டும் வச்சுட்டு குதிரை வீரனை சங்கரித்தாலும் 2 காரியங்கள் இருந்தாலும் என்ன நடக்கும்? ஒன்று இருந்தால் ஒன்றை வாங்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறோம்ல, குதிரையை சங்கரிப்பார், குதிரை வீரனை சம்மரிப்பார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இருக்காது தேவ பிள்ளைகள். அதான் மிரியா சொல்கிறான் புரிஞ்சவங்களுக்கு, 2ல் 1 இருந்தாலும் குதிரை வீரன் இருந்தால் குதிரையை வாங்கலாம், குதிரை இருந்தால் குதிரை வீரனை என்ன செய்யலாம்? பயிற்சி கொடுத்து பழக்க வச்சு எடுக்கலாம். இந்த 2 இல்லாதபடி ஆண்டவர் சங்கரிக்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு சிறு ஆயுதத்தை கூட ஆண்டவர் வைக்காம எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட வல்லமையுள்ள தேவன், மூழ்கடிக்க வல்லமையுள்ள தேவன். எங்க மூழ்கடிச்சாரு? செங்கடலுக்குள்ள போச்சப்பா. கடலுக்குள்ளே அவர்கள் கல்லாகி போனார்கள், கல்லுருவமானார்கள், அப்படியே அலைந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை இது தெளிவா சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஒரு அட்ரஸே இல்லாதபடி போவான். ஒரு அட்ரஸ் கூட அவன் இருக்க முடியாது. அதனால நம்ம பாடணும்னா சத்துருக்கள் முற்றிலுமா ஈயம் போல கரைந்து போவார்கள். அட்ரஸே இல்லை, தூக்குறதற்குன்னு ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாத அளவுக்கு ஆண்டவர் முற்றிலுமா அழைக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேருக்கு விரோதமாய் சத்ரு ஆயுதத்தை பட்டயத்தை ஏந்தினானோ, உங்கள் கைகளுக்கு நேராக பட்டயத்தை உயர்த்தி சவால் விடுகிறானோ, அவன் ஒன்றுமில்லாமல் போகிற இந்த பகல் வேளையாய் மாறுகிறது. கைகளை தட்டி சுதந்திரிங்க ஆண்டவரை. சத்ருவின் கோட்டை அழியணும். மிரியாம் கர்ணரத்தை எடுத்தான், பாட ஆரம்பிச்சா, சூப்பரா பாடினா. அவளோடு கூட இணைந்த பெண்களும் பாடினாங்க. சத்ருவின் கோட்டைகள் உடைந்தது. ஹல்லேலூயா. சத்ருவின் சவால்கள் முறிந்தது. ஆமென் சொல்லுங்க. சுதந்திரிங்க, வார்த்தையை பிடிங்க ஆண்டவரை. இந்த மிரியாமுக்கு செய்தது போல, அவளோடு இருந்த பெண்களுக்கு செய்தது போல, இந்த பகல் வேளையில எங்களுக்கு நீ செய்ய போகிறீர், அற்புதம் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள் இல்லை? அவன் சொல்றான் இல்லை, எவ்வளவு சவால் விடுறான். என் பட்டயத்தை ஏந்தன, கையை உடைச்சே, அப்படியெல்லாம் சவால். எத்தனை வார்த்தைகள், எத்தனை சவால்கள் உங்களுக்கு நேராக. இந்த குடும்பத்தை அழிக்காம நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், எவன்லாம் சவால் விடுகிறானோ அவனுக்கு முன்பாக நீ கிண்ணறத்தை எடுத்து, உன் கையில் இருக்கிற ஆயுதத்தை எடுத்து, உன் கைதட்டை எடுத்து, உன் பாட்டு சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளிலே பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது சத்ருவுடைய சகல திட்டங்களும், அவனுடைய ஆயுதங்களும், அவனுடைய கிரியைகளும் அவனை முறிக்கப்படுகிற நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கெல்லாமோ தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்ல, ஆண்டவர் யாருக்கெல்லாமோ தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட சில சவாலை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. காலையில கூட சிலர் உங்களுக்கு நேராக வெள்ளுவிளியை உயர்த்தி வச்சிருக்காங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு, நீ ஒன்றும் எதிர்பரமாய் செய்ய வேண்டாம், நீ கைகளை தட்டி ஆராதனை செய். நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் கைதட்டு. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வாயினால் பாட்டு பாடுகிறது. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் கர்த்தரை துதிக்கிறது. உன் சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. துதி, துதி. உன் கையில் தந்திருக்கிற துதி. நீ துதிக்காம இருந்த கல்லுகள் கூப்பிடுமா? நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, ஹல்லேலூயா. சாம்பலில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க வல்லமை உள்ள தேவன். நீ கூப்பிட்டால் சாம்பல்ல இருக்கிற என்ன செய்வாராம்? பிள்ளைகளை உருவாக்க வல்லமை உள்ள தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் வெற்றி கிடைக்கணும்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நியாயாதிபதியுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தைகளை படியுங்க. அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிகட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென். தெபோராள் பாடின ஒரு பாட்டு. மூன்றாவது என்னது? யுத்தத்தில் வெற்றி கிடைக்கணும். நல்ல ஒரு யுத்தம் உங்களுக்கு நேராக வருது. ரெண்டாவது ஒன்று, சத்ருக்கள் அழியன்னா நீங்கள் பாடணும். யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். ஒரு தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். படிப்பில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கணும். பிள்ளையுடைய வேலை வாய்ப்பில் உயர்வு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பாடணும், துதிக்கணும். ஹல்லேலூயா.
தெபொராள் ஒரு தாய். அவங்க எழுதுறாங்க, துதிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு யுத்தம். 20 ஆண்டுகள் கானானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாங்க? ஒடுக்குறாங்க. மிகப்பெரிய யுத்தம் தான். ஆனால் கர்த்தர் அதில் வெற்றியை குட்டலிட போகிறார். ஆமென். கர்த்தர் அதில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதில் ஒரு படிப்பில் உயர்வு கிடைக்கணும்னாலும் நம்ம நல்லா துதிக்கணும். தெய்வ பிள்ளைகளை நல்லா பாடணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? யுத்தத்தில் ஆண்டவர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. அவன் சொல்றான் பாருங்க, அந்த 5வது அதிகாரம் 31வது வார்த்தையிலே கூட, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கிடவர்கள், அவரில் அன்பு கூறுகளோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. வாழ்க்கையில கவலைகள், அமைதலே இல்லை. காற்றடிக்கிறது, பிரச்சனை வருது, யுத்தம் வந்துட்டே இருக்கு, அமைதலே இல்லை. அவ சொல்றா, ஜனங்கள் கர்த்தரை பாடுகிற ஜனங்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமே, நான் அப்படி இருப்பேன்னு சொல்லுங்க. உங்க வாயில சொல்றான், சாத்தான் சொல்றான், நீ ஒன்றும் உதிக்க போறதில்லை. ஹல்லேலூயா. நீ உதிக்க போற, உன் வாழ்க்கை மலர போகிறதே இல்லை. உன் வாழ்க்கை அஸ்தமே போகும். நீங்க சொல்லணும், நான் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பேன். நம்ம வாயில தான் கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. நாவை பயன்படுத்தணும், வார்த்தையை கொடுக்கணும், சாத்தானுக்கு சம்மட்டியை கொடுக்கணும். ஹல்லேலூயா. சம்மட்டி தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை சம்மட்டி நம்ம வாயிலிருந்து புறப்படும் போது அக்கினியாய் அது புறப்பட்டு வரும். சொல்லுங்க, நாங்க என் குடும்பம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கு, நான் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெபொராளோடு எல்லா கூட்டமும் போகல, ஒரு சில கூட்டம் தான் போயிட்டு, வெறும் 10,000 மக்கள் தான் போறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நட்சத்திரங்கள் வரைக்கும் தெபொராளுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. ஆமென். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து வந்து தெபொராளுக்காக, ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தது. எப்படி ஆரம்பித்தது? தெபொராள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினாங்க. தெபொராள் சொல்ற, ஆண்டவரே நாங்கள் சாதாரணமான அல்ல, உம்முடைய ஜனமாகிய நாங்கள் வல்லமையோடு உதிக்கிறவர்கள், வல்லமையோடு உதிக்கிறவர்கள். அதான் ஆராதனை வேளை நான் சொன்னேன், ஆண்டவர் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சித்தீம் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும். சித்தீம் பள்ளத்தாக்கு எப்படி இருந்தது? நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள். அங்கே 5 ராஜாக்கள், சோதோம் கொமரா ராஜாக்கள் எல்லாம் மடிஞ்சே போனாங்க. ஹல்லேலூயா. அங்க விழுந்தாங்க, ஓடுனாங்க, விழுந்தாங்க, முறிந்தாங்க, செத்தே போனாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு. ஆனால் அதே பள்ளத்தாக்கை ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நான் அந்த பள்ளத்தாக்கை தான் மாற்றி அமைச்சு கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு ஊற்றினாலே அதை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுவேன். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு ஊற்று, அதே பள்ளத்தாக்கு. யாரெல்லாம் முறிஞ்சு போனாங்களோ, அந்நிய ராஜாக்கள் முறிஞ்சு போனாங்க. அதில் பாவம் செய்த ராஜாக்கள் முறிந்து போனாங்க. சோதோம் கொமோரா பட்டணத்தின் பாவம் அங்க வர எத்திட்டு அப்படிப்பட்டவர்கள் முறிந்து போனாங்க. ராஜாக்களே முறிந்து போன இடத்துல தான் உன்னை கொண்டு வந்து அதே இடத்துல உன்னை நீர்ப்பாய்ச்சலாய் மாத்துறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக பேசிட்டே இருக்காரு. உங்களுக்குரிய நன்மைகள் வெளிப்பட்டு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு வரும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது. அந்த ஊற்று நம்மை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும். யாரு நம்ம நீர்ப்பாய்ச்சலா மாற்ற முடியுமா? அவர் ஊற்றுக்கண்ணை திறந்தாருன்னா என்ன செய்யும்? நம்ம இன்னைக்கு கூட நீங்கள் செய்தி பார்க்குறீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையார் பகுதி இல்லை, கோதையார் பகுதியில் மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் ஒரு 6 கிராமத்தை என்ன செய்திருக்கு? எடுத்துகிட்டே போயிருக்கு. ஒரு ஊற்று வந்தன்னா 6 கிராமத்தை அதை துண்டிச்சு விட்டாச்சு. ஏன்னா மோதிரமலை பகுதியிலலாம் நம்ம கேம்புக்காக போயிருந்தோம். அதுக்கிடையில் ஒரு பாலம் இருந்து பார்த்தீங்களா? அந்த பாலத்தை இன்னைக்கு காணோம், அடிச்சுட்டு போயிட்டு, மொத்தமாக போயிட்டு. ஒரு ஊற்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டுன்னா அது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் நினைக்காத மாற்றத்தை கொண்டு வரும்.
நினைக்காத ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நினைக்காத வழிகளை திறக்கும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரணும். தேவ பிள்ளைகளை வலது கரத்தை அசைத்து, ஆண்டவரே கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஊற்று எனக்காக திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கொம்பு உயரும்போது, நாம் உயரும்போது, நிந்திக்கிற நடுவில் நம்ம உயரணும்னா நம்ம பாடணும். ஹல்லேலூயா. நம்ம சுற்றிலும் உள்ள ஜனங்கள் நம்ம நிந்திச்சிட்டே இருப்பாங்க, நம்ம பாடணும். யார் பாடினாங்க? நிந்திக்கிற நடுவில் பாடினது யாரு? யார் பாடினா என்ன, எங்களை வீட்டுக்கு விட்டுருங்க அப்படிதானே. யார் பாடினாங்க நிந்திக்கிற நடுவில்? சொல்லுங்க. அன்னாள் பாடினாங்களா? பாடினாங்க. எடுங்க 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வார்த்தை. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. போதும். எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. அன்னாளுடைய வாய் திறந்து பாடுறா. சத்துருக்கள் மேல, என் பகைஞர் மேல என் இருதயம் களிகூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கொம்பு எங்க இருக்கும்? தலையில இருக்குல்ல. என் கொம்பு என்ன செய்யும்? உயர்ந்திருக்கிறது. யாருக்கு மேல? சத்துருக்களுக்கு மேல. ஆண்டவர் சொல்றாரு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டா மிருகத்து கொம்ப போல நம்ம சத்துருக்கள் மேல உயர்த்துவேன். ஹல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் போல, காண்டா மிருகத்துக்கு கொம்பு போல நம்ம என்ன செய்வோம்? உயரும், களிகூறும். சத்துருக்கள் நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க. யார் அவளுக்கு சத்ரு? அவருடைய சகோதரி தான் என்ன செய்யுது? சத்ரு. பெனினால் தான் சத்ரு. எதற்காக அவங்க சத்துருக்களானா தெரியும்? அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததற்காக. ஆனா அதே இடத்துல அவ சொல்றா, பலவாண்டே வில் முறிந்தது. பாடுறா, பலவாண்டே வில் முறிந்து போனது, 7 பெற்றவள் பலட்சியமாயி போனா. இப்ப என்ன பார்த்து நிந்திக்கிறவ, தூஷிக்கிற எல்லாம் பலட்சியமான, நானும் புது பலத்தால் இடைகட்டப்பட்டு இருக்கிறேன். என் கொம்பு உயரும். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, என் கொம்பு உயர. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, என் கொம்பு உயரும், என் கொம்பு உயரும். நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஹல்லேலூயா, தூஷிக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் என்னைக்குமே பெத்திட்டே இருக்கிறேன், நீ பெறாம இருக்கிற பாத்தியா? ஹல்லேலூயா. நீ மலடி என்று அறியப்படுற பாத்தியா? எவ்வளவு அவமானம், எவ்வளவு தூஷணம் பேசணுமோ அவ்வளவு பேசினான். ஆனால் அன்னாள் கர்த்தரை பாட ஆரம்பித்த போது அவள் கொம்பை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தாள். ஹல்லேலூயா. அன்னாளுடைய செய்தி எல்லா இடங்களும் அறிவிக்கப்படுகிறது. பாடி துதிக்கிற தேவ பிள்ளையை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில லேட் ஆகலாம். நான் இப்போ சொல்ற மாதிரி சொல்லுவேன், லேட்டாக ஆண்டவர் அதை லேட்டஸ்டாக மாற்றி அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர். அற்புதத்தை உன் கண்கள் காணும். நீங்க சொல்லுங்க, அற்புதத்தை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சில குறைகள் வரும்போது கர்த்தரை பாடி துதிக்கணும். துதிக்கிற எவனுக்கு மேன்மை உண்டு, துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை. துதி செய்ய ஆரம்பித்தது சத்துருக்கள் அப்படியே வெட்டுண்டு மடிய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க துதிக்கணும் தேவ பிள்ளைக்கு. காலையில துதிங்க. கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ சொல்கிறா 8வது வசனத்துல, அதே அதிகாரம் 8வது வார்த்தையில, 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து இழுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்ற பாருங்க, சிறியவனை. அவனுடைய வார்த்தைகளை பாருங்க, அன்னாளுடைய பாட்டை பாருங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எதுக்கு சொன்னா? அவர் எங்க வச்சிருக்கார்? அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் வரலையா? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரலையா? ஆண்டவருடைய இந்த வார்த்தையை சொல்லுங்க, சிறியவனை எளியவனை
புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி விடுகிறது போல ஆண்டவரே என் கற்ப பிறப்பை அப்படியே மாற்றும் என்று ஒவ்வொரு நாள் நீங்க துதிக்கணும். அவ துதிக்க தொடங்குறான், ஆர்ப்பரிக்க தொடங்குறான். என்ன சொல்றா தெரியுமா? பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க தலைமுறைகள் எல்லாரையும் ஆண்டவர் பிரபுக்களோடு உட்கார பண்ணுது. சொல்லுங்க ஆமென்னு சொல்லிட்டீங்க, அப்படியே ஆக கிடவுது. என் பிள்ளைகளை பெரிய பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறேன். என் பிள்ளைகளை பெரிய பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறேன். ராஜபோஜனத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ராஜபோஜனத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆவியானவர் திரும்ப சொல்கிறார், நீ வாழ்கிற வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கையா இருக்கலாம். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ராஜபோஜனத்தினால் உன்னை போஷிக்க விரும்புகிறார். உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரப்படுகிறார். உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவர் அறிகிறார், அறிகிறார். உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். உன் கூடை ஆசீர்வதிக்கப்படும். படும் 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 ரபா ஷதலகதரா. அன்னாள் சொல்கிறா, ஆண்டவரே நீர் என்னை எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை எனக்காக வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன் சாமுவேல். ஹல்லேலூயா. தான் முதல் பேசபா வரைக்கும் அறியப்படுகிறவன் சாமுவேல். ஹல்லேலூயா. அண்ணா எப்படி சொல்லாம இருப்பாங்க? வேத புத்தகத்துல அவன் பேர்னால மாத்திரம்தான் 2 புத்தகம், 1 சாமுவேல் 2 சாமுவேல். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள், ராஜாக்கள், நாளாகமம். ஆனா சாமுவேல் என்ற பெயர் அந்நாளுக்கு கிடைத்ததற்கு காரணம் அவள் கர்த்தரை துதித்ததினாலே. புரியுத? ஒரு மனுஷனுடைய பேர்னால அறியப்படுகிற ஒரு புத்தகம் அது 2 புத்தகம், ஏராளமான புத்தகம். தைல கொம்பு அவன் கையில் இருந்தது, தைல குப்பி அவன் கையில் இருந்தது. அதுதான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் எளியவனை மேன்மைப்படுத்துகிறார். பெனினாடைய பிள்ளைகள் யாருடைய பேராது புத்தகத்தில் இருக்கா? இல்லை. கிண்டல் அடிச்சு பரிகசிச்சு தூசிச்சு வரும்போது நம்ம நினைப்போம், ஐயோ அவன் பரிகசிக்கிறானு. அவன் வர 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 அவன் பலவீனப்பட்டு போவான். கர்த்தர் நம்மை வர 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 பலத்துக்குன்னு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலையில் மிகுந்த சோர்வோடு நின்ற ஒரு இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு இடங்களையும் உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போது சத்துருக்களும் கூடிட்டே இருக்கிறாங்க, சத்துருக்களும் பெருகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நம்ம உயரும்போது அவன் சிரிப்பான்னு? இல்லை, அவன் பொறாமப்படுவான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் காலையில் நடக்கும்போது அப்படியே ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் அழ வேண்டியது இருந்து, சங்கடப்பட வேண்டியது இருந்து, ஆண்டவர் கொடுத்து எதிரி பெருக பெருக சொல்லுங்க உன் எல்கை என்ன செய்யும்? விரிவாகும். எதிரி கூட கூட தான், ஏராளமான சத்துருக்கள் வரும்போது தான் உன் எல்கையே பெருவாகும். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாக வேண்டுமானால் தாவீதுக்கு யுத்தம் ராஜாக்களோட இருந்தது. ராஜாக்கள் அவனை எதிர்த்து வந்ததுனால தான் தாவீது மேல உள்ள அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் எல்கை விரிவாக விரிவாக பெரிய இடத்துல இருந்து பிரச்சனை வருதா, நம்ம அதே போல கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வம்பு கிழக்குறாங்க, சாப்பிட ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்களா, ட்ரெஸ் போட ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களா, அந்த இடத்துல கர்த்தர் அதை தான் தன்னை நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லா பேசிட்டு இருக்கிறதை உணர முடியுது. தேவ ஜனங்களே, உங்க கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதி. உங்க வயத்துல கையை வைங்க. ஆண்டவர் என் கற்பத்தில் இருந்த இந்த பிள்ளைகளை புழுதியில இருந்தும் குப்பையில இருந்தும் தூக்கி அப்படியே கையை வச்சு பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நீசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாது என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாது என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரே, கர்ப்பத்தில் கிடந்த பிள்ளைகளுக்காக எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களப்பா. அவர்களுடைய கர்ப்பத்தில் உதித்த அத்தனை குழந்தைகளையும் ஆண்டவர் சிறியவனையும் எளியவனையும் புழுதியில் இருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணினது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைமுறைகளையும் ஆண்டவரை பிரபுக்களில் வரிசையில வைத்து உன்னுடைய கற்பத்தில் இருந்து உதிக்கிறது ஜாதிகளை உண்டாக்கும் பிரபுக்களாய் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற நாட்களாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எப்படி நடந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு, எப்படி கைகூடி வந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு, எப்படி இது சம்பவித்தது என்று சொல்லக்கூடாத அளவுக்கு ரீபா ஹஷலா தீராலாபா உடாராக தீராலாபா இது எப்படி ஆகும் ஆண்டவரே என்று மரியாள் கேட்டது போல இது எப்படி ஆகும் என்று சந்தேகப்பட்டு கேட்கிற இடங்களில் ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் பிள்ளைகளை பலத்த சந்ததியால் பலத்த ஜாதியால் பிரபுக்களோடு ராஜாக்களோடு மேன்மக்களோடு படித்தவர்களோடு பட்டதாரிகளோடு உயர் அந்தஸ்தில் இருக்கிற ஜனத்தோடு கொண்டு உட்கார பண்ணுகிறதற்காக நன்றி. ரீபா சதரகதலகதரம் எல்லாரும் துதிங்க. கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி சொல்லுங்க. துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க துதிக்க அந்நாள் துதிக்க துதிக்க சத்துருக்கள் நடுவில் அவருடைய கொம்பு உயர்ந்தது. அந்நாள் துதிக்க 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 ஊடாபா ஷதலதரத துதிங்க துதிங்க. துதிக்கும் போது சத்துருக்களுக்கு மேலாக தலை உயரும், சத்துருக்களுக்கு மேலாக தலை உயரும், கொம்பு உயரும், கொம்பு உயரும், கொம்பு உயரும். இயேசுவி நாமத்தில் ஆமென். ஆண்டவரே கொம்பு உயரட்டும் இயேசுவி நாமத்தில். ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நீங்க துதிக்க துதிக்க உங்க கொம்பு உயரும். ஹalleluya. சத்துருக்களுக்கு மேலாக உயரும். ஆமென். புழுதியில் இருக்கிறவனை ஆண்டவர் உயர்த்தி மேன்மை கொண்டு வருவார். பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். ஐந்தாவது, நம்முடைய தாழ்வில் ஆண்டவர் நம்மை நினைக்கும் போது துதிக்கணும். யார் தாழ்வில் துதிச்சாங்க சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தேன்னா இங்கே வர வேண்டிய தேவையே இல்லை. அப்படித்தானே சொல்கிறோம். எடுங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வார்த்தை. இயேசுவி தாயாகிய மரியாள். ஹல்லேலூயா. இயேசுவின் தாயாகிய மரியாள் துதிக்கிறாங்க பாருங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இறுதி சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பாடுறா பாருங்க.
46வது வார்த்தையிலே விடுகிறோம், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என்ன பாடுறா? ஆண்டவர் சொல்லிட்டாரு கூடாரத்துக்குள்ளே இருக்க மரியாளை பார்த்து, மரியாளே நீ பயப்படாத. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உன்மேல வரும், உன்னதமான ஒரு நிழல் படும், உன் கற்பத்தில் ஒன்று உருவாக போகுது, அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வார்த்தையை கேட்டோன்னா இது எப்படி ஆகும்? ஒன்றும் ஆகாதப்பா. ஆண்டவர் சொன்னார் இது நடக்கும், ஆண்டவர் சொன்னார் அது நடக்கும். ஹல்லேலூயா. கன்னிகை கற்பவதியா என்பது லேசான காரியம் அல்ல, அவமானம். ஏற்கனவே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கூட அவமானம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, அடிமைதான் ஆண்டவர், ஒப்பு கொடுக்கிறேப்பா, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ ஆண்டவர் அவளை மரியாள் எலிசபெத்துடைய வீட்டில் போய் அழகா பாடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட நிரம்பி துதிக்கிறாங்க. மரியாள் ஏற்கனவே பாடும்போது தானே எலிசபெத்துடைய வயத்துக்குள்ள இருந்த பிள்ளை அக்களிப்பாய் துள்ளிட்டு அங்க ஒரு சத்தம் பிறக்கிறது. 2 பேரும் தேவ பிள்ளைகள் சேர்ந்து பாடுறாங்க. மரியாள் சத்தத்தை உயர்த்தி, அன்னாள் பாடுற மாதிரி ஏகதேசம் எல்லாம் அன்னாள் பாடுற மாதிரியே இருக்கு இல்ல. அவர் சொல்ல, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? ஐஸ்வர்யவான்களை வெறுமையா மாற்றி தாழ்மையானவர்களை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளதுன்னு துதிக்கணும். துதிக்கணும், ஆண்டவரே இந்த அடிமை இதுக்கு தகுதியே இல்லை, இதுக்கு தகுதியே இல்லை. அவர் சொல்ற எல்லா ஜனங்களும் கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று, ஹல்லேலூயா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்வார்கள். மட்டுமல்ல 48வது வார்த்தையிலே, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். துதிக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவதி. ஹல்லேலூயா. எல்லா சந்ததிகளும் உங்களை பார்த்து சொல்வாங்க, இவர்கள் பாக்கியம் உள்ள ஜனம். ஹல்லேலூயா. ரப்பர் எஸ்டேட் இருந்ததுனால அல்ல, அல்ல பெரிய மாடி கட்டணம் இருந்ததுனால அல்ல, பெரிய இனோவா கார் இருந்ததுனால அல்ல, பெரிய படிப்பு பட்டம் இருந்ததுனால அல்ல. துதிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இவள் பாக்கியவதி. எல்லா தலைமுறையும் சொல்லி இவள் பாக்கியவதி. ஹல்லேலூயா. கடந்த வாரம் இடையில நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், 92 வயது ஒரு அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அடக்காரதனைக்கு ஒரு போதகருக்கு கூட இவ்வளோ ஆட்கள் வரமாட்டாங்க, அவ்வளவு கூட்டம், மகிமையா ஒரு தேவ பிரசன்னம், வெள்ளையம் போட்டு எல்லாரும் நிறைய பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. பாட்டு, ஆராதனை, துதி, மகிமையா இருந்தது. எத்தனை வயசு? 92 வயதான அம்மாவுக்கு இத்தனை கூட்டம். ஹல்லேலூயா. அப்போ அவங்க துதிக்கிறதுனால, ஆலயத்தில் போய் துதிக்கிறதுனால கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்யும். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கணும், அவனுடைய முடிவு விலையேற பெற்றதாக இருக்கணும், அவனுடைய முடிவு வித்தியாசமானதாக இருக்கும். மகிமையின் ஆராதனை தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களை கூட, இறந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது அந்த சடங்குகள் எல்லாம் முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கிறாங்க. சாயங்காலம் அந்த வீட்டுக்கு போன ஒரு ஆளையும் காணும், கூட இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனையும் காணும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா துதிக்கிறதுனால கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. இப்போ ஆண்டவர் 100 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் தந்தாருன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, துதிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவதி. அல்லேலூயா. சிலர் கையே கொடுக்கல, எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்குது, நானே பாக்கியெல்லாம் வந்திருக்கு. அல்லேலூயா. ஒரு கிளி ஜோசியக்காரன் நம்ம பார்த்து பாக்கியவதின்னு சொன்னோம், அன்னைக்கு நமக்கு பயங்கர ஒரு குடுகுடுப்பக்காரன் காலையில் வந்து சொல்லிட்டு, நீ பாக்கியவதி அம்மான்னு சொன்னால் நம்ம கெத்தா இருப்போம். ஒரு பிச்சைக்காரன் வந்து சொல்லிட்டு நம்ம பாக்கியவதி அப்படின்னு சொன்னேன்னு என்ன செய்வோம்? அம்மா நீங்கள் பாக்கியவதின்னு சொன்னேன்னு என்ன செய்வோம்?
அப்படி ஒரு கெத்த நம்ம காலரை தூக்கி விட்டு பெருமை கொள்ளும். ஆனால் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, துதிக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவதி. ஹல்லேலூயா. இந்த சத்தம் தான் நம்ம காதுகளில் கேட்கணும். அவரோட பலவான்களை ஆசனந்து கீழே தள்ளிட்டு அதே ஆசனத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பாராம். நம்ம துதிச்சு அப்படியே ஆண்டவர் உதவி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37 38 கடைசியாக. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை வயசு? இது என்ன சொல்றேன்னா, வயதானாலும் நீங்க கர்த்தரை துதிக்கணும். ஆமென். வயசு போக போக போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே கை வலிக்குது, கால் வலிக்குது, மூக்கு வலிக்குது, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, தலைமுடி கருப்பாயிட்டு, ஹல்லேலூயா, இன்னும் என்ன செய்கிறது, ஹல்லேலூயா, மூட்டு தேஞ்சிட்டு, இதெல்லாம் சொல்லி சொல்லி இருந்தேன்னா மூட்டு தேஞ்சிட்டு தான் போகும். ஹல்லேலூயா. அந்த மூட்டு தேய்வின் நடுவிலையும் அந்நாள் 84 வயசில் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கா. உபவாசம் செய்ய முடியுதா? முடியலைல்ல. ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி கர்த்தரை துதிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால இரட்சணியத்தை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. 84 வயசில் ஆராதனை செய்து கர்த்தரை புகழ்ந்து மகிமைப்படுத்தின போது இரட்சணியத்தை அவர்கள் கண்டது. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்க எத்தனை வயதானாலும் வயது முதிர்ந்த காலத்திலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வயசான காலத்தில் அவன் ஒரு கிளாஸ் தண்ணி திண்டாலும் இவன் எங்கே பண்ண அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் துதிச்சிட்டே இருங்க. பரலோக ராஜ்யம் நமக்குரியது. பரலோகத்தை நம்முடைய கண்கள் காணும். இரட்சணியத்தை நம்முடைய கண்கள் தாணும். நம்முடைய நோக்கம் பூமிக்குரியதா அல்ல. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சொல்கிறேன், பன்னிக்குட்டி கீழே தான் பார்க்கும், ஆனால் ஆட்டுக்குட்டி மேலே பார்க்குற மாதிரி கர்த்தரை நீங்கள் மேலே பார்க்கணும். ஆண்டவரை மேலானவைகளை தேடுங்கள். இதெல்லாம் போயிட்டு அழகு போயிட்டு 1000 கட்டுன சாலமோ சொல்றாரு இல்ல, என்ன சொல்றாரு? மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. பாஸ்டர் சொன்ன மாதிரி அவன் 1000 பெண்ணு கட்டிட்டு ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்னு சொல்லி இருக்கணும். ஆச்சரியம் ஆச்சரியம்னு சொல்லி இருக்கணும். சொன்னானா? 1000 பேரை கெட்டுனதெல்லாம் சரிதான், 1000 வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு நாள் ஒண்டர்ஃபுல்னு சொல்லலை, மாயை 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 மாயைன்னு சொல்லி அப்படியே தன்னுடைய வாழ்க்கை மாயையா போச்சு. ஹல்லேலூயா. அப்படியல்ல, தேவ முகத்தை தரிசித்து ஆண்டவரே, பொன்னையோ பொருளையோ உலகத்தின் இன்னங்களோ ஆசாபாசங்கள் அல்ல ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமே. அப்படியே எழும்பி இருப்போமா, எழும்பி நிற்போமா? உம்மோடு இருப்பதுதான் இயேசுவே உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. 6 பெண்கள் கர்த்தரை பாட்டினால் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டவள் அங்கீகரிக்கப்படும்படி கர்த்தரை துதித்தாள். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். யூதா ராஜசிங்கம் உதித்தார். சத்துருக்கள் அழிந்து போகிறதற்காக கர்த்தரை துதித்தாள் மிரியா. குதிரை வீரர் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள். தொடருவேன் பிடிப்பேன் என்று சொன்னவன் அழிந்தே போனான். வல்லமையோடு உதிர்த்து வரும் தேவ மகிமையை பார்த்து துதித்தாள் தெபொராள். அவள் யுத்தத்தில் வெற்றி பெற்றாள். ஒரு பெண்ணால் எப்படி சாதிக்க முடியும்? பல ஆண்களால் சாதிக்க முடியாததை அந்த பெண் தீர்க்கதரிசி சாதித்து காட்டினாள். காரணம் அவருடைய வாயில் இருந்த துதியின் சத்தம். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைகள் தேசத்தின் நடுவில் பிள்ளையே இல்லை என்று சொன்னவளை பேரறியப்படக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கத்தக்க வண்ணம் கர்த்தர் பலப்படுத்துறதற்கு காரணம்
அன்னாளை கர்த்தர் பலப்படுத்தினதற்கு காரணம் அவருடைய வாயில் இருந்த துதியின் சத்தம். ஹalleluya. ஒன்றுமே இல்லை, அடிமை ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தின போது, தாழ்த்தி கர்த்தரை பாடின போது அந்த மரியாளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பலப்படுத்தினார். உன்னத ஆவியினால் நிரப்பினார். கற்பம் தரிக்க பலன் இல்லை, ஹalleluya. அந்த சூழ்நிலை இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் மேலே வந்தது, கர்த்தருடைய ஆவி அவன் மேலே வந்தது. ஹalleluya. 84 வயது பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னா கர்த்தரை துதித்தாள், இஸ்ரவேலின் மீட்பரை பார்த்தாள். உங்களால் முடியும் தேவ பிள்ளைகளை. பாட்டினால் கர்த்தரை துதித்தவர்கள் மேன்மை அடைந்தார்கள். ஹalleluya. இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை உங்களால் பாட முடியுமா? பாடுங்க. ஒன்றும் தெரியலை, எனக்கு எழுத்தே தெரியலை, நான் கை நாட்டுதான்னு சொன்னாலும் வரிக்கு வரிக்கு பாட உங்களால் தெரியுமே தேவ பிள்ளைகளை. நீங்கள் பாடுங்க. எனக்கு வேதத்தை படிக்க தெரியலை, கண்ணு காணலை, அப்படியானால் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை வைத்து நீங்கள் பாடலாமே, பாட்டை எடுத்து பாடலாமே. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவருடைய பாடல்கள் அத்தனையுமே கர்த்தருடைய வசனம்தான். வசனத்தை வைத்தே அவர் பாடுகிறவர். அந்த பாடல்களை ரிப்பீட் பண்ணி பாடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையானதை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிலர் முறிந்து போன இடத்துல உன்னை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்ற போறேன். சிலர் விழுந்து போன இடத்தை தான் உன்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற போறேன். சிலர் லூஸ்ன்னு சொன்ன இடத்தை தான் நான் பெத்தலாய் மாற்ற போறேன். அதே இடத்தை தேவ பிள்ளைகளுக்கு மனுஷன் இட்டு கொண்டு போகிற அதே இடத்தை, மனுஷன் முடிந்தது என்று சொல்கிற அதே இடத்தை, மனுஷன் வாழ முடியாது, இந்த வீட்டில் நீ வாழ முடியாது என்று சொல்கிற அதே இடத்தை ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றி தர வல்லமையுள்ள தேவன். கர்த்தரை துதிப்போமா? எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை. அன்னால் துதித்தார், இரட்சண்யத்தை காணணும். சொல்லுங்க. ஆனந்த துதி ஒலி கேக்கு, ஆடல் பாடி சத்துமும் துணிக்கு, ஆகாய விண்மீனாய் ஆவ ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆவ ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனி பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவானி வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவானி வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடி சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், குறியிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு எனக்கு இருக்கிறது. நான் குறுகிட மாட்டேன் ஆண்டவரே, நான் குன்றிட மாட்டேன் ஆண்டவரே. நான் கர்த்தரோடு பேசுவேன். ஊராபா ஷதலதர தீரவலகதர. ஆண்டவரே, நான் உயர்வேன், நான் மேன்மேலும் வளருவேன் ஆண்டவரே. லீலி புஷ்பம் போல வளருவேன், லீலி புஷ்பம் போல மலருவேன் ஆண்டவரே. பனையை போல செழிப்பேன் ஆண்டவர், பனையை போல செழிப்பேன் ஆண்டவர். முதிர் வயதில் புஷ்டியும் பசுமையுமா இருப்பேன் சொல்லி கர்த்தரை துதியுங்க. நீ தந்த தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், சத்துருக்களை அழித்தவரை துதியுங்கள், வெற்றியை தந்தவரை துதியுங்கள், நம்முடைய கொம்பை உயர்த்தினவரை துதியுங்கள். வயதானாலும் துதியுங்க, அற்பமா எண்ணப்பட்டவர்கள் துதியுங்க. ஊராபா ஷதலதரகதர.
ஆண்டவரே, எல்லா பெண்களும் பாட்டினால் துதித்து துதித்து மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெண்களாகிய நாங்கள் பாடி பாடி கர்த்தரை துதிக்க கிருபை தாரும், கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு. இயேசுவின் நாமத்தில் எஸ்லோ எஸ்லோ ரீபா ஷதா லதா ரீபா லாபா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் துதிக்கும் போது வருகிற மேன்மை, நாங்கள் ஆராதிக்கும் போது வருகிற மேன்மை, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் உம்முடைய இரட்சணத்தை காணும்படியாக ஆண்டவர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தரை சத்தத்தை உயர்த்தி பாடி துதிக்கிறவளாய், தம்புரை எடுத்து பாடி துதிக்கிறவளாக, வாயை திறந்து பாடி துதிக்கிறவளாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து பாட முடியாதபடி இருக்கிற தடைகளை மாற்றும். சில சொல்றீங்க, என்னால் வாயை திறந்து பாடவே முடியலை, என் கழுத்து பக்கத்தில் இருந்து இந்த பாட்டு வெளியே வரவே இல்லை அப்படின்னு உள்ளவங்க உங்கள் பக்கத்தில் உங்கள் கழுத்து பகுதியில் அப்படியே வைங்க. ஒரு காலத்தில் நல்லா பாடினீங்க, ஒரு காலத்தில் நல்லா சொல்கிற மாதிரி திறமையோடு குயிலை போல அப்படி பாடுறதுக்கு நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். சத்தத்தை உயர்த்தி பாட முடியும்னா பாடலாமே, இல்லை பாட முடியலைன்னு ஆண்டவரை பலவீனத்தை ஒப்புக்கொண்டு, ஆண்டவர் என் கழுத்து பகுதியில் பாட முடியலைப்பா, அந்த பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். எஸ்வி நாமத்தில் உமது பிள்ளைகள் பாட முடியாதபடி இருக்கிற அந்த தொண்டையில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். எஸ்வி நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலையோடு அனுப்பும். பாட்டினால் ஒவ்வொரு நாளும் அடுத்த வாரம் நாங்கள் பார்க்கும் வரைக்கும் பாட்டு பாடி துதித்து மேற்கொண்டே, பாடல் பாடி துதித்து ஜெயம் பெற்றேன், பாடல் பாடி துதித்து ஆளில் வெற்றி பெற்றேன் என்ற நல்ல சாட்சிகளை கேட்க பண்ணும். சமாதானத்தோடு அனுப்புவோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமை சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவலுமே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.